The daily challenge problem என்னன்னா maximum number of points from grid queries. Okay, so you are given an m cross n integer matrix grid and an array queries of size k. Find an array answer of size k such that integers queries of I for each integer queries of I you start in the top left cell of the matrix and repeat the following process. If queries I is strictly greater than the value of the current cell that you are in, then you get 1 point if it is your first time visiting that cell, and you can move to any adjacent cells in 4 directions: up, down, left, right. Otherwise you do not get any points and you end this process. அதாவது என்னன்னா, எப்போவுமே டாப் லெஃப்ட் கார்னர் எடுத்துக்கணுங்கிறாங்க. டாப் லெஃப்ட் செல்லு அங்கே இருந்துட்டு நம்ம அந்த அது queriesன்னு சொல்லிட்டு இன்னொரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, இங்கே அடுத்து 5 கொடுத்துருக்காங்களா. அப்போது இந்த கிரிட்டில் போயிட்டு இந்த இருக்கிறது வந்துட்டு 5 விட பெருசாக சிறுசான்னு பார்க்கணும். சிறுசு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா? தென் யூ கெட் 1 பாயிண்ட் இஃப் யூஆர் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் தி செல் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் வேல்யூ ஆஃப் த கரண்ட் செல். அதாவது வந்துட்டு 5 வந்துட்டு 1 விட பெருசு. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பூலியன் அரே வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடலாம். அடுத்த டைம் நம்ம விசிட் பண்ணுறப்போ இது ட்ரூவாக இருந்து வேல்யூ பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்போ நம்ம என்ன சொல்கிறானுங்க, என்னமோ லெஃப்ட் ரைட்டு எல்லா டைரெக்ஷனும் மூவ் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னானுங்களே. அண்ட் யூ கேன் மூவ் டு எனி அட்ஜசன்ட் செல்ஸ் இன் 4 டைரெக்ஷன்ஸ். அவன் அப்போ ரைட் சைட் மூவ் ஆகுறேன். ரைட் சைட் மூவ் பண்ணேன்னா இங்கே 2 இருக்குது. அகெயின் 5 வந்துட்டு 2ஓட பெருசு. ஸோ இந்த 2 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். ஸோ அகெயின் 1 கவுண்ட்டு 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதே மாதிரி 3 சின்ன 5ஓட சிறுசு. அதை ஆல்சோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் 2 ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். 5ஓட சிறுசு, எகெயின் இன்க்ரிமெண்ட். 3 5ஓட சிறுசு, ஃபர்ஸ்ட் டைம் எகெயின் இன்க்ரிமெண்ட். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் தான்? 1 2 3 4 5 எலமெண்ட்ஸா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு திரும்பி ரைட் சைடும் வரலாம், மேலேயும் வரலாம், கீழே போகலாம் இல்லையா. ஸோ நான் இப்போ ரைட் சைடு வந்தேன். நான் இங்கேருந்து 5 வந்துட்டு 5ஓட பெருசாக இல்லை, ஈக்குவல். ஸோ அதனால் நான் இதை எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் திரும்பி இங்கே ரைட் சைட் போகலாம் இல்லையா. அதர்வைஸ் யூ டு நாட் கெட் எனி பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு இது ஃபெயில் ஆனாவே அப்போயே வெளியே வந்துடுறேன். ஓகே, ஸோ அப்போ அடுத்த இதுக்கு 8. இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 5ல் இப்போ அதே மாதிரி எல்லா பக்கம் செக் பண்ணிட்டே வருவேன். அப்போ அப்படி பார்த்தா சாரிப்பா தம்பி, 6 அடுத்து இது 5ஓட சிறுசு, 6ஓட சிறுசு, இது ஒன்று சிறுசு, இது ஒன்று சிறுசா. அப்போ 3 எடுத்துட்டோம். அதனால் வேல்யூ வந்துட்டு 3 தானே வரணும். ஏன் 8 வருது? 5 + 3. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இல்லாதது தானே எடுக்கணுங்கிறாங்க. அப்போ 5 சேர்த்துக்கூடாது தானே. சரி, ஓகே புரிஞ்சுது. இப்போ என்னன்னா 6 இருக்கு இல்லையா, 6க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 1 விசிட் பண்ணுறது. ஆனால் 5 ஏற்கனவே விசிட் பண்ணியாச்சு, 6 இப்போ தான் விசிட் பண்ணுது. அப்போது நான் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணணும். ஸோ தட் எவ்ரி டைம் இந்த இது ட்ராவர்ஸ் பண்ணுறப்போ அது நியூவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், ரீசெட் ஆகிட்டே இருக்கும் அந்த பூலியன் அரே. ஓகே, புரிஞ்சுது. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு ட்ரை பண்ணலாமா? int n equal to grid dot length int m equal
size equal to um, queries dot length int and equal to new int of size. இப்போ நான் என்ன பண்ணுறேன், for int I equal to 0, I less than n, I plus plus சாரி, நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து, அதாவது இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து இதுக்குள்ளே நான் ட்ராவல்ஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ நான் சைஸ் ஃபார் j equal to 0, j less than n, j plus plus for int k equal to 0, k less than m, k plus plus. ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இது வந்துட்டு 5க்கு வந்துட்டு ஒரு பூலியன் அரே வச்சுட்டு அடுத்த எல்லா எலமெண்ட் மாறுறப்போ அதனோட இன்ஸ்டன்ஸ் அப்படியே க்ரியேட் பண்ணி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா. ஸோ இங்கே தான் நான் பூலியன் அப்போ அரே க்ரியேட் பண்ணுவேன். பூலியன் is visited equal to new int of n ஓகே. நம்ம பூலியன் அரே லாஜிக்கே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிட் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒன்றை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இதை மைனஸாக மாற்றிக்கலாம் இல்லையா, அந்த லாஜிக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே பூலியன் அரே கிரியேட் பண்ணதுனால நான் பூலியன் அரே யூஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் என்னென்னா, இப்போ 1 இருந்தால் 1 விசிட் ஆகிடுச்சுன்னா நான் 1 × -1 போட்டு அதை -1 ஆக்கிடுவேன். இப்போ 2 இருந்துச்சுன்னா 2 × -1 -2. ஸோ இப்போ அது மைனஸில் இருந்தால் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த லாஜிக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ பூலியன் அரே கிரியேட் பண்ணதுனால இப்போதைக்கு பூலியன் வச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் இந்த மைனஸ் லாஜிக்கும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போ என்ன டவுட்னா, இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக ட்ரூ இருக்குமா ஃபால்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது என் டவுட்டு. If I create a boolean array, then the default value of the array is true or false. சொல்லு. Java, when you create a boolean array, the default value for each element in that array is false. Super up. Okay, now vector of j and k is false and
அண்ட் நான் இங்கே ஒரு கவுண்ட் வேரியபிளும் வச்சுருக்கணும். அண்ட் grid of j k is less than queries of I அப்படிங்கிற பட்சத்தில் count plus and if j is less than n j plus 1 ஏன்னா நான் ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். j plus 1 is less than n if command C ஓகே. இப்படி இருந்தால் அடுத்த எலமெண்ட்டும் நான் செக் பண்ணுறேன் ரைட் சைடில். ஓகே, அதே மாதிரி ஓகே ஓகே எனக்கு வந்துட்டு இதையுமே நான் 2 கண்டிஷனாக பிரிக்கணும். ஏன்னா நான் விசிட்டடாக இருந்தால் நான் பிரேக் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் எலமெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென்னா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிரேக் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் அப்போ இந்த 2 கண்டிஷனாக மாற்றிடுவேன் இதை. ஏன்னா எஃப் அதுக்குள்ள கமாண்ட் எக்ஸ் ஓகே, இதை செக் பண்ணுவேன். இதை செக் பண்ணிட்டு இப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக். ஆனால் நான் ஓகே இப்போ நான் இப்படி தேடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 வந்திருக்கு, பட் ஆனால் நான் இதெல்லாம் கவர் பண்ணல அப்போது. ஓகே, அப்போது நான் இதை கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இதை பிரேக் பண்ணி வரணும். வேறு எதுவுமே வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப தானே நான் இதை பிரேக் பண்ணி வெளியே வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் வரமாட்டேங்குது. எப்படி பிரேக் பண்ணலாம்? எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிச்சி வெளியே பிரேக் பண்ணி வர்றது? How is it possible? இது தப்பு. ஆனால் இது ஜே ப்ளஸ் 1க்கு பதிலாக கே ப்ளஸ் 1 கே வந்துட்டு எம்முக்குள்ளே இருக்கணும். அப்புறம் இது ஜே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1 ஓகே. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இஃப்ல போட்டிருக்கக்கூடாது, ஒயில் போட்டுருந்துருக்கணும். இது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எஸ்
ஓகே ஒயில் அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் போகும். பட் ஆனால் என்னென்னா J+1 ஏன் போடணும்? நான் J++ போட்டேன்னா வேலை முடிஞ்சதில்ல. ஜேவை டைரெக்டாக நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ இந்த ஃபார் லூப்பே தேவையில்லையே. என்னமோ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆனால் ஓகே. ஸோ வயல் இதுவும் வயல், இது ஒரு வயல், 2 வயல் முடிஞ்சதுன்னா இப்போ எல்லாமே கேல்குலேட் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு வாட் வி வுட் டூ இஸ் answer of I equal to count. Okay. Yes. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் ரிசல்ட் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணுமா? எக்ஸ்பெக்டட் இங்கே J++, அடுத்து K++க்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கணும். இல்லை போட்டேன் செமிகோலன். எரர் தான் வரும், எனக்கு நல்லாவே தெரியுது. நியூ இன்ட் ஆஃப் பாடி நியூ பூலியன் ஆஃப். சரி, வேறு அவுட் ஆஃப் பவுண்டு. ஏன்டா அவுட் ஆஃப் பவுண்ட் வரப்போகுது? அந்த J அப்போ +1 வச்சு போகிறேன். போதுமப்பா, ஓரளவு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் டீபக் பண்ணணும். இதுவே ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாலிடாக 20 நிமிஷமாக இருக்கும். பரவாயில்ல, அடுத்த செஷன் ஹார்ட் தானே, பொறுமையாக பண்ணால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். எடுத்தோன்னே எல்லாம் ஹார்டு பண்ண முடியாதுல்ல. வரட்டா.